பேசுகிற தப்பு, நான் செய்கிற தப்பு, உங்களுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல. சார் உங்களுக்கு வந்து பிட்காயினை பற்றி ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு கலவையான விமர்சனம் வந்தது. நிறைய பேர் வந்து, சார் நீங்கள் சொன்னது கரெக்டு, மாற்று கருத்தே கிடையாது, நாங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது, இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார். அது ஒரு பக்கம். வேற நிறைய கிரிட்டிசிசம், அது வேலிட் கிரிட்டிசிசமா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் கிரிட்டிசிசம் எப்படின்னா, சார் உங்களுக்கு வந்து பிட்காயினை பற்றி ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ரைட். பிட்காயின் என்ன தெரியுமா சார்? பிளாக் செயின் டெக்னாலஜி. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியாமல் ஏன் பேசுங்க? சரி, ரைட். உலகத்தில் எவ்வளோ நாடு அது வந்து ரெகக்னைஸ் பண்ணியாச்சு தெரியுமா, அப்ரூவல் பண்ணியாச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியாமல் ஏன் சார் பேசுங்க? சரி. கிரிப்டோ கரன்சி நாலேஜ் உங்களுக்கு கம்மி, உங்களுக்கு உனக்கு கம்மி. எப்படி? உனக்கு கம்மி, சிங்குலர், மரியாதைலாம் கிடையாது. உனக்கு கம்மி, அதனால் சும்மா இருக்கு. இன்னொருத்தர் வந்து, சார் கிரிப்டோ கரன்சியை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலண்ணா, எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இன்னொருத்தர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பெருசாக, அதாவது தகாத வார்த்தை எதுவுமே கிடையாது, இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெருசாக போட்டிருந்தார். இது வந்து இது சார், இது வந்து இது சார், இது வந்து இது சார், இப்போ ருப்பியெல்லாம் டிப்ரிஷியேட் ஆகுது, திடீர்னு டிமானிட்டைசேஷனில் வந்து ருப்பியோட வேல்யூவே இல்லைன்னு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து பிட்காயினில் எதுவுமே நடக்காது தெரியுமா அப்படின்னா. சரி, ரைட், ஓகே. இன்னொருத்தர் வந்து, இது வந்து ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு சார் அப்படின்னு. சரி, ரைட்டு. வேற ஒருத்தர் இதில் ஃப்ராடே பண்ண முடியாது சார், ஃப்ராடே பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள சிரிச்சேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் நான் அப்புறம் கொடுக்குறேன் நான், ஓகே. இதை ஃபேக் பண்ணவே முடியாது, இம்பாசிபிள் டு ஃபேக் அப்படின்னு. அப்புறம் வாரன் பஃபெட்டே வந்து இது வந்து ஒத்துக்கிட்டா தெரியுமா இப்போ? சரி, ரைட், ஓகே அப்படின்னா. ஸோ இவ்வளோ வந்து நான் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து, என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஒவ்வொருத்தர் கமெண்ட் போட்டாங்களே அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தேன். 90% ஆளுங்க யார் தெரியுங்களா? இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினை விற்கிறவங்க ஏஜென்சிஸ், தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ். அப்போ யோசிச்சு, அவங்க டெஃபினட்டாக அகேன்ஸ்டாக தான் பேசுவாங்க, அதாவது எனக்கு அகேன்ஸ்டாக பேசுவாங்க, கிரிப்டோ கரன்சிக்கு ஃபேவரபுளாக தான் பேசுவாங்க அப்படின்னு. ஒருத்தர் ஃபேக் இல்லை அப்படின்னு, ஒருத்தர் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு நாலேஜ் கம்மி சார், கிரிப்டோ கரன்சி முதல்ல கற்றுக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுங்கன்னு. அப்போ இவ்வளோ பேர் விமர்சனம் போட்டாங்களா? நான் என்ன நினைச்சேன், இப்பயும் நான் நினைக்கிறது அதுதான், அப்போ நினைச்சது கிடையாது, இப்பயும் அதை நினைக்கிறேன். என்னன்னா, இவங்களுக்கு கண்டிப்பாக பிட்காயினை பற்றி நாலேஜ் இருக்கு, கிரிப்டோ கரன்சியை பற்றி டெஃபினட்டாக நாலேஜ் இருக்கிறதுனால தான் நான் சொன்னதை தப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒருத்தர் வந்து தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் சரி என்னன்னு தெரிஞ்சதான் அவர் பண்ணுற தப்பு நம்மளால் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட 4 கேள்வி தான் கேட்டேன். ஒருத்தர் வந்து பெருசாக 4 கேள்வி கேட்குறேன். சார் உங்களுக்கு மைனிங் தெரியுமா, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி மைனிங் தெரியுமா, அந்த மைனிங்க்கு எவ்வளோ கரண்ட் செலவாகும்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ விஷயம் கேதர் பண்ணியிருக்கேன். பண்ணாமல் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண முடியுமா என்னால்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இவங்க இவ்வளோலாம் கமெண்ட் போட்டேன்னு நான் என்ன நினச்சேன், 4 கேள்வி தான் கேட்டேன். இவ்வளோ பேசுகிறாங்களே, இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்களே, இவ்வளோ விமர்சனம் வைக்கிறவங்களுக்கு அந்த 4 கேள்விக்கு டெஃபினட்டாக பதில் தெரிஞ்சு நான் நம்பிக்கையோடு கேட்டேன். நான் என்னன்னா, ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிட்காயின், ராதர் வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி பேசாதீங்க, ஃபைனல் ப்ராடக்ட் என்ன, வாட் இஸ் பிட்காயின் ஆர் கிரிப்டோ கரன்சி? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, இந்த மைனிங் அப்படின்னு சொல்றீங்களே, இப்போ கோல்டு மைனிங் இருக்கு, கோல் மைனிங் இருக்குது. அது மைனிங்னா என்ன பண்ணுறதுன்னா, கிளியராக கேட்டால் அழகாக ப்ராசஸ் க்ளீனாக நம்ம சொல்ல முடியும். இப்படி தான் பண்ண சார், கடைசியில் தங்கம் இப்படி தான் சார் வருது, இப்படி தான் சார் பண்ண, கடைசியில் கோல்டு இப்படி, கோல் இப்படி தான் சார் வருது, நிலக்கரி இப்படி தான் சார் வருது, நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா மைனிங். இந்த கிரிப்டோ கரன்சி ஆர் பிட்காயின் மைனிங் சொல்கிறீங்க சார், என்னன்னு கொஞ்சம் டீட்டெயில் அந்த ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லுங்கள், அப்போ எனக்கு புரியும் சார் அப்படின்னு. 3வது, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து உள்ளார்ந்த மதிப்பு, தமிழில் சரியான வார்த்தை தான், இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன சார்? 4வது, ரொம்ப முக்கியமான, இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்றீங்க, அப்போ கரன்சின்றது கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் நோட்டு மாதிரி இல்லையா? அந்த ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ US டாலர்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு, யூரோனா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு.
இந்த பிட்காயின்ல கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சி சொல்றேன், அதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு? இந்த 4 கேள்வி தான் சார் நான் கேட்டேன். ஒரு கேள்வி கூட இதுவரைக்கும் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை, யாராலும் பதில் சொல்லவில்லை, யாருமே பதில் சொல்ல. ஏன் தெரியல? யாருக்குமே தெரியல. இதை தான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், போன வீடியோவில் நான் சொன்னேன், பிட்காயினை பற்றி, கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசுகிறவங்களுக்கு யாருக்குமே அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டிங்கில் போனால் ஃபஸ்ட் இந்த கேள்வி கேளுங்க, பிட்காயினா என்ன, கிரிப்டோ கரன்சினா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, முடிப்பாங்க. அதே தான் இப்போ ஆச்சு. இப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை சார் நான் ஒரு வேளை தப்பாக சொல்லணும்னா, அத்தனை கமெண்ட்ஸும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கீழே எல்லா கமெண்ட்ஸும் அப்படியே இருக்கு. ஒரு கமெண்ட்டை கூட நான் டிலீட் பண்ணல. சில பேர் என்ன கொஞ்சம் தவறாகவே பேசுனாங்க, அந்த தவறான கமெண்ட்டை கூட நான் அப்படியே வச்சேன், டிலீட் பண்ணல. ஒருத்தர் மைனிங்கை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார். சார் மைனிங்னா என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு, எவ்வளோ கரண்ட் செலவாகும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு தெரியும், தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அது வந்து யூஎஸ்ல வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது, டெக்சாஸ் மாநிலத்தில். அதாவது அந்த மைனிங்கோட ப்ராசஸோட சத்தம், அந்த சர்வரோட சத்தம், அந்த ஃபேனோட சத்தம், அங்கே ஓட அந்த ஃபேக்ட்ரியோட சத்தம் வந்து பக்கத்தில் 5 கிலோமீட்டர் வரைக்கும் தூரம் பயங்கர சத்தம்லாம் போய் அவங்களாம் போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க, இந்த மாதிரி பிட்காயின் இல்லை கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணுற சத்தம் பயங்கர பிரச்சனையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். அது ஒரு விஷயம் ஒன்று, அது விட்டுருங்க. ஸோ அதெல்லாம் நான் தெரியாமன்னு நான் வந்து இந்த வீடியோ நான் போடல. அப்போ அவங்க மைனிங் பற்றி சொன்னாங்கல்ல, மைனிங்னா என்ன தெரியுமா, எவ்வளோ அப்போ கரண்ட் செலவாகுது தெரியுமா அப்படி தெரிஞ்சுதான் நான் போட்டேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் ரைட்டு, மைனிங்கை பற்றி எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பர்ஃபெக்ட்லி ஃபைன், எனக்கு நீங்கள் அந்த மைனிங்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன் சார். பதிலே இல்லை. பிட்காயின்னா என்ன, பதிலே இல்லை. அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, பதிலே இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்கு, பதிலே இல்லை. யோசிச்சு பாருங்க, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், கிரிப்டோ கரன்சிக்கு யாராவது எதிராக பேசுகிறான்னா அவங்கள போட்டு இது பண்ணணும். ரெண்டாவது, எப்படியாவது யாராவது அந்த மாதிரி நினைச்சாங்களோ அவங்க மனநிலையை மாற்றணும். ஏன்னா நான் வந்து கிரிப்டோ கரன்சியை பிட்காயினையும் வந்து நான் மீட்டிங் போட்டு நான் ஒருத்தர் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு யாருக்குமே தெரியல சார். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ரைட், என்னோட சாதாரண கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து நான் பேசுகிற தப்பு, நான் செய்கிற தப்பு, உங்களுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல, கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, பர்ஃபெக்ட்லி ஃபேர் சார். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, பிட்காயின் வந்து இல்லை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நான் சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்னா 1 2 3 4 பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா இல்லையா. அப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம். காரணம் இதுதான், 1 2 3 4 நாளைக்கு விலை ஏறும், உலகத்தில் எல்லாருக்கும் ரெக்கக்னைஸ் பண்ண, அந்த மாதிரி அசம்ஷன்ல பேசாதீங்க. உண்மை என்ன, ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் வச்சு நீங்க பேசுங்க. அது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப அதுலயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, ஒருத்தர் சொன்னா சூப்பரா, சார் ஃபேக்கே பண்ண முடியாது சார், அது ஃபேக்கே கிடையாது சார், அது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா. ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு டிசம்பர் 12 ரிப்போர்ட், கொரியாவில் கிரிப்டோ முகல் டூ குவான் 15 வருஷம் பிரிசன். என்ன தெரியல, அவரோட ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி ஃப்ராடில் எவ்வளோ $40 பில்லியன், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இது கிரிப்டோ கரன்சி தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை சார், ஏன் சார் ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ராடு இல்லையா, இதில் ஃப்ராடு இல்லையா, அந்த சார் அதை பற்றி அது அப்புறம் ஷேர் மார்க்கெட் ஃப்ராட் செப்பரேட் டீல் பண்ணுறேன். இதில் இந்த பிட்காயினோ இல்லை கிரிப்டோ கரன்சியெல்லாம் ஃப்ராடு நடக்காது, அதில் ஃபேக் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ தான் கண்ணு முன்னாடி சார் நடக்குது. நான் சொல்கிறது அத்தனை உண்மை, நீங்கள் கூகுள் போட்டு பாருங்கள். அவர் பேர் டூகான், DOKWON, கொரியா. அந்த கரன்சியோட, அந்த கிரிப்டோ கரன்சி பேர் ஸ்டேபிள் காயின் ஃப்ராட், $40 பில்லியன். செக் பண்ணி பாருங்க. அப்போ இவ்வளோ விஷயம்லாம் இருக்கும்போது நீங்கள் அதுக்கும் மீறி நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேட்ட அந்த 4 கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் வருதான்னு பாருங்க. 90% இல்லை 100% பதில் வராது. அப்புறம் ஏன் தெரியாதவனுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், தேவை கிடையாது இல்லையா. நான் முதல்ல சொன்னேன், பிட்காயின்றது ஒன்றுமே கிடையாது, ஷாலோ, கையில் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சாங்க, கையில் ஒன்றுமே இல்லை இல்லையா, அதுதான் பிட்காயின், அதுதான் கிரிப்டோ கரன்சி. வாரன் பஃபெட் வந்து அதில் தான் சார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாம் சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஏதோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்க, அவங்க வந்துட்டு பிட்காயினில் அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அந்த இதுக்கு டைரெக்டாக எந்த கனெக்ஷன் கிடையாது. வாரன் பஃபெட் சும்மா அடிச்சு விட வேண்டியது, வாரன் பஃபெட் அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு. நம்ம ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஒரு வீடியோ போடுவோமா இல்லையா. அதனால நான் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, தயவு செஞ்சு பிட்காயின் கிரிப்டோ கரன்சின் யாராவது வந்தார்கள் என்றால் அந்த பக்கம் போகாதீர்கள். என்றாவது ஒரு நாள் அதோட வேல்யூ 0க்கு வந்து சேரும், வேற வழியே கிடையாது. பிகாஸ் இட் டசன்ட் ஹவ் எனிதிங் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேங்களா. இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக மெசேஜஸ் போடலாம். மாற்று கருத்துன்னு மட்டும் கிடையாது, கலவையான விமர்சனம் வரும்னு எனக்கு தெரியும். நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.